உதகையில் உள்ள பெரும்பாலான தங்கும் விடுதிகளில் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கோடை காலத்தில் சற்று இளைப்பாற இயற்கையை ரசிக்க ஊட்டியின் பியூட்டியை காண செல்கின்றனர். ஆனால் நடுத்தர மக்களை செலவுகள் வாட்டி வருகிறது. குறிப்பாக தங்கும் விடுதி கட்டணங்கள் வெகுவாக உயர்த்தப்பட்டுள்ளது. சாதாரண விடுதிகளில் ஒரு நாள் அறை கட்டணம் தோராயமாக 1800 ரூபாயாக இருந்த நிலையில் 2700 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சிறப்பு வசதிகளுடன் கூடிய அறை கட்டணம் 2300 இருந்த நிலையில் தற்போது அது 3000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காட்டேஜ்களின் கட்டணம் 3000 4000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காட்டேஜ்ல, லாட்ஜ்ல, ஹோட்டல்ஸ்ல அதிகமான கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியா புகார் வந்துட்டே இருக்குங்க. இதை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அவர்களுக்கு என்ன செய்யப்படணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி காட்டேஜ்ல இருக்கிறவங்களும் ஆத்தரைட்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா இதை முறையா நடைமுறைப்படுத்தணும். உரிய அனுமதி இல்லாமல் இயங்கும் தங்கும் விடுதிகளை மாவட்ட, நகராட்சி, பேரூராட்சி நிர்வாகங்கள் கண்காணித்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கட்டண உயர்வை தடுக்க முடியும் என்கிறார் தங்கும் விடுதிகள் சங்க நிர்வாகி. ஆஃப் சீசனுக்கு ஒரு ரேட்டு, சீசனுக்கு ஒரு ரேட்டு. இந்த ஒரு 5 மாசம் நம்மளோட பிசினஸ் வச்சுதான் நாங்க 7 மாசம் நாங்க எங்க ஃபேமிலி எல்லாம் காப்பாற்ற வேண்டியது இருக்கு, எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கு. இந்த அன்ஆத்தரைஸ் காட்டேஜஸ் எல்லாம் பண்றதுனால எங்களுக்கும் கெட்ட பேர் வருது. அதனால மாவட்ட நிர்வாகமும் நகராட்சியும் சேர்ந்து இந்த அன்ஆத்தரைஸ் காட்டேஜுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு எங்க காட்டேஜ் அசோசியேஷன் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம். நகராட்சியின் சார்பில் வசூலிக்கப்படும் வணிக வரியை குறைக்க வேண்டும் என்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேவேளையில் வரி கட்டாமல் பல விடுதிகள் இயங்கி வருவதாகவும் தனியார் விடுதி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். கவர்மெண்ட் நிர்ணயிச்ச எல்லா டாக்ஸும் நாங்க கட்டிட்டு இருக்கோம். எந்த டாக்ஸும் கட்டுறதில்ல. ₹1 கவர்மெண்ட்டுக்கு வருமானமே இல்லாத நடத்துறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுகுறித்து விளக்கம் கேட்க அரசு அதிகாரிகளை அணுகியது புதிய தலைமுறை. வரி அரசால் நிர்ணயிக்கப்படுவது என தெரிவித்த அவர்கள் அனுமதியின்றி செயல்படும் தங்கும் விடுதிகளை கண்டறிந்து உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தனர். இதுகுறித்து குன்னூர் நகராட்சி ஆணையர் இளம்பருதியிடம் கேட்டபோது தங்கும் விடுதியின் ரெண்ட் கண்ட்ரோல் கமிட்டி என்று தனியாக அமைத்தால் மட்டுமே நகராட்சி அதிகாரிகள் இதில் தலையிட முடியும் என்றார். புதிய தலைமுறைக்காக உதகை செய்தியாளர் ஜான்சன்.